எம்ஜிஆர் பற்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேசிய கருத்தையும் இபிஎஸ் அதற்கு அளித்த பதிலையும் இப்போது பார்க்கலாம். எம்ஜிஆர் பேசுறதுக்குள்ள அவருக்கு வேணும், யாரா எப்படி பேசணும்னு தெரியும். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தெய்வமாக எண்ணிக்கிட்டாங்க. அப்படிப்பட்டவர்களை இவர் விமர்சனம் செய்தா அரசியல்ல காணாம போயிடும். ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு ஜாதியை வச்சிடலாம், யாருமே அரசியல் பண்ணுவது என்பது இயலாத காரியம். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதையும் புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய மறைவுக்கு பிறகு எல்லா கூட்டத்திலும் நான் பேசி வரேன். அதிமுக பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி. எங்களுடைய கட்சியில எத்தனை பேர் இங்க இருக்கிறாங்க, எவ்வளவு கட்சி, எவ்வளவு ஜாதி சேர்ந்திருக்காங்க, எவ்வளவு மதத்தை சேர்ந்தவர் எங்க இயக்கத்தில் இருக்கிறாங்க, எல்லாம் ஒற்றுமையா நாங்க செயல்படுறோம். சில பேருக்கு பொறுக்கல, எரிச்சல், அவர் நினைத்தது நடக்கல, அதனுடைய வெறுப்பினுடைய வெளிப்பாடுதான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கக்கி கொண்டிருக்கிறார். அது தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. எம்ஜிஆர் தலைமையில் அதிமுக இயங்கியதும் ஜெயலலிதா அம்மையார் தலைமையில் அதிமுக இயங்கியதும் கருணாநிதி எதிர்ப்பை முதன்மையாக கொண்டிருந்தது என்று விளக்கும் ஒரு உரையாக என்னுடைய உரை அமைந்திருந்தது. கலைஞரை எதிர்த்த அளவுக்கு, விமர்சித்த அளவுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட சக்திகள் அதிமுகவையோ அல்லது எம்ஜிஆர் அவர்களையோ அல்லது ஜெயலலிதா அம்மையார் அவர்களையோ அவர்கள் ஒரு பகையாக கருதவில்லை, எதிரியாக கருதவில்லை. இந்த பொருளில் நான் அதை சொன்னேன், அவ்வளோதான். அவர்களை அப்படி சுருக்க முடியாது. எம்ஜிஆர் அதை கடந்தவர், ஜெயலலிதா அம்மையாரும் அந்த எல்லைகளை கடந்தவர் என்பது எல்லோருக்கும் தெரியும்.